வெல்கம் சினிமா போகன் வியூவர்ஸ். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு அனிமே மூவி அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போகுது. இது தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிறைய கண்ட்ரியில் முன்னாடி ரிலீஸ் ஆகி கடைசியாக இந்தியாவிலையும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் அப்படின்ற ஒரு அனிமேவுடைய மூவி தான் இது. டீமன் ஸ்லேயர் கிமிட்சு நோ யாபா அப்படின்ற ஒரு அனிமே, அந்த அனிமையோட கண்டினியூவேஷனாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த மூவிக்கு காலையில் 9 மணி ஷோக்கு பெர்மிஷன் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணுற லெவலுக்கு இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு ஜாப்பனீஸ் அனிமே மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோடைய அனிமே ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த மூவிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த மூவி எதை பற்றினது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டீமன் ஸ்லேயர் அந்த அனிமே எதை பற்றினது, இது வரைக்கும் அதோட ரீகேப் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ரீகேப் தேவைப்படும். அந்த ரீகேப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க கண்டென்ட்குள்ளே போவோம். சரி, இந்த அனிமையோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமோடோ தாஞ்சிரோ அப்படின்ற ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனும் அவனோட குடும்பமும் மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது நிலக்கரியை கொண்டு போய் விற்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு வேலை. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்லா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஃபேமிலியில் எல்லாரும் கோல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீ போய் விற்றுட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவன் போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வெறும் ரத்தமாக இருக்குது. ஆனால் அவங்களோட தங்கச்சி நெசுகோ அப்படின்ற ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே அவங்களோட தங்கச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமனாக உருமாறி இருக்காங்க. சரி, இந்த டீமனாக உருவானதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு மலையிலேருந்து கீழே ஓடி வரும்போது அங்கே இன்னொரு கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கியூ அப்படின்ற ஒருத்தர். இந்த கியூ அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீமன் ஸ்லேயர். அதாவது அந்த மறைஞ்சு வாழ டீமன்ஸ் எல்லாரையும் ஹண்ட் பண்ணுறது தான் இந்த கியூவோடைய வேலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசுகோ ஒரு டீமன் இல்லையா, ஸோ அவரோட டீமனை ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தாஞ்சிரோவுக்கு நெசுகோ டீமனாக மாறினதும் தெரியாது. நெசுகோ டீமனாக மாறினதுக்கப்புறம் எப்படியாவது நெசுகோவை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால கியூ கிட்ட எதிர்த்து சண்டை போடுறான். சண்டை போட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனால் ஜெயிக்க முடியலனாலும் அவனோட வில் பவர் மூலயமா கியூவுக்கு புரிய வைக்கிறான், நான் வந்து நெசுகோவை காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஸோ கியூ வந்து மனம் இறங்கி சரி அதுக்கு நீ வந்து இவ்வளோ வீக்காக இருக்க, நீ ஸ்ட்ராங்காக மாறினா தான் நெசுகோவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாஞ்சிரோவை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறான். எடுத்துட்டு அவன் எப்படி நெசுகோவை காப்பாற்றுறான் அப்படின்றது தான் இந்த அனிமையோட முழு ஸ்டோரி. இப்போது அந்த அனிமையோட ரீகேப்குள்ளே போவோம். சரி, இந்த தாஞ்சிரோ நெசுகோ இவங்களுடைய ஜேர்னி அப்படின்றத பற்றி தான் நம்ம சீசன் 1ல் பார்க்க போகிறோம். சரி, இந்த சீசன் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தாஞ்சிரோ கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து கியூவோட சென்சாய் அதாவது உரோடாக்கி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட அனுப்புகிறாரு. நீ போயிட்டு ஸ்வாட் டெக்னிக்கை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாஞ்சிரோ வந்து அங்கே போயிட்டு உரோடாக்கி கிட்ட வாட்டர் ப்ரீத்திங் ஸ்டைல் அப்படின்ற ஒன்று தான் கற்றுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அங்கே ஒரு டெஸ்ட்டும் வைக்கப்படுது. மவுண்ட் சகீரி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய கல்லை நிற்க வச்சு இதை நீ பாதியாக வெட்டினாதான் உன்னை நான் வந்து டீமன் ஸ்லேயரோட செலெக்ஷன் எக்ஸாமுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து தாஞ்சிரோ ஒரு 2 கேரக்டர்ஸை மீட் பண்ணுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஞ்சிரோ டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மவுண்ட் சகீரிக்குள்ளே போயிட்டு அவன் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறான், ஸ்ட்ராங்கும் ஆகிறான், டீமன் ஸ்லேயர் செலெக்ஷன் எக்ஸாமில் பாஸும் பண்ணிடுறான். இந்த டீமன் ஸ்லேயர் எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கப்புறம் நெசுகோவும் தாஞ்சிரோவும் டீமன்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நெசுகோவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற பல அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸோடைய அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஜேர்னியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். எப்படி வந்து நெசுகோ வந்து டீமனாக மாறினா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா மூசான் அப்படின்ற ஒரு டீமன். தாஞ்சிரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும், வாட்டர் ப்ரீத்திங் ஸ்டைல் இருக்கும். ஈஸியாக ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணி இது குட் பர்சன், இது பேட் பர்சன், இது குட்டு, இது பேடுன்னு அவனால் பிரிக்க தெரியும். ஒரு தடவை அப்படி தான் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி எல்லாரும் அசால்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அதே ஸ்மெல் மறுபடியும் அவனுக்கு வருது. அந்த ஸ்மெல்லை பின்தொடர்ந்து போகும்போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய டீமன், அதாவது இந்த சீரீஸோடைய ஆன்டாகனிஸ்ட் வில்லனை வந்து அவன் பார்க்குறான். அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மூசான் அப்படின்ற ஒரு
கேரக்டர். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல செஞ்சுரிஸ்களா டீமன் ஸ்லேயர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே மூசானை டேரக்டா என்கவுண்டர் பண்ணதே கிடையாது. தான்ஜிரோ ஃபர்ஸ்ட் மூசானை ஐடென்டிஃபை பண்றான். இவனால தான் என்னோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா டீமனா மாறினா, என்னோட குடும்பம் எல்லாம் கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனா அந்த நேரத்துல தான்ஜிரோ ரொம்ப 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 பவர்லெஸ்ஸா இருக்கான். அதனால அவனை எதிர்த்து சண்டை போடவே முடியல. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தான்ஜிரோவும் நெசுகோவும் டீமன்ஸை வந்து வேட்டையாடுற அப்படின்ற ஒரு ஜேர்னிக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இனோசுகே அப்படின்ற ஒருத்தன். இனோசுகே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள இந்த போர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன் தான் வந்து இனோசுகே அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த இனோசுகே என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்வாட் யூஸ் பண்ணுவான். போர் பிரீத்திங் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்சு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இன் டீமன் ஸ்லேயர்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்தாங்கோலி. ஆனால் இவன் வந்து ஒரு தண்டர் பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். இவன் எப்பப்பெல்லாம் அன்கான்ஷியஸ் போகிறானோ அப்போனா இவனோட பவர் வெளியில் வரும். தன்னை அறியாமல் சண்டை போடுவான். இதுதான் ஜெனிட்சு. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக மாறி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு டீமன்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுறாங்க. இவங்க அப்படி 3 பேரும் ஜேர்னி போகும்போது 2 டீமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மீட் பண்ணுறான். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் தமாயோ அப்படின்ற ஒருத்தவங்க, அவரோட அசிஸ்டன்ட் டீமன் ஒருத்தர். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான்ஜிரோவுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், உனக்கு நெசுகோவை மறுபடியும் ஹியூமனாக மாற்றுறது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நெசுகோ வந்து டீமனாக மாற்றினது மூசான் தான். மூசானோடைய பிளட்டு கிடைச்சா மட்டும்தான் என்னால் வந்து நெசுகோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசானோடைய டைரக்ட் டிசெண்டன்ஸ், அதாவது மூசான் பிளட் கொடுத்தது மூலயமா டீமனாக மாறின மோஸ்ட் பவர்ஃபுல் மூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பிளட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேர்னி மேற்கொள்றாங்க. ஜெனிட்சுவாக இருக்கட்டும், இனோசுக்குவாக இருக்கட்டும், கமாடோ, அது மட்டும் நெசுகோ, இவங்க 4 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் நாட்டகோமோ அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு லோவர் மூன் அப்படின்னு சொல்லப்படுற மூசானோடைய பிளட் கொடுத்து உருவான ஒரு டீமனை வந்து இவங்க பார்க்குறாங்க. சரி, இவங்க எழுதி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ரொம்ப ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் இவங்க வின்னும் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் நெசுகோ அப்படின்ற ஒரு டீமன் ஒன்று இருக்குது. இந்த நெசுகோ வந்து நம்ம பிடிக்கணும், ஏன்னா இந்த டீமன் மூலயமா ஹியூமன்ஸுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஸ்லேயர் காப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நெசுகோவையும் டான்ஜிரோவும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கமாடோ டான்ஜிரோவுக்கும் டீமன் ஸ்லேயர்ஸுக்கும் ஹாஷிராஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெசுகோவால் எதனா ஒரு ஹியூமன்ஸுக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா டான்ஜிரோவும் அவரோட சென்சாயும் செப்புக்கோ, அதாவது தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் சீசன் 1 முடியுது. சீசன் 1 முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் 2 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் 2 ஆர்க் இருக்கும். ஒன்று முகன் ட்ரெயின் ஆர்க் அப்படின்ற ஒரு ஆர்க்கு, அடுத்தது என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க் அப்படின்ற இன்னொன்று இருக்கும். இந்த முகன் ட்ரெயின் ஆர்க் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான்ஜிரோக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெசஞ்சர்ஸ் மூலயமா ஒரு இது வருது. ஒரு ட்ரெயினில் 200 பேசஞ்சர்ஸ் வந்து வேனிஷ் ஆகிருக்காங்க, இதை நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சீசன் 1 முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான்ஜிரோ, நெசுகோ, இனோசுகே, ஜெனிட்சு, இவங்க 4 பேரும் ரெங்கோக்கு அப்படின்ற ஒரு ஹாஷிராஸ்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம 3 ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா டீமன்ஸில், அதே மாதிரி டீமன் ஸ்லேயர்ஸில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸை அட்டைன் பண்ணுறவங்கள தான் வந்து ஹாஷிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெங்கோக்கு அப்படின்ற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் ஹாஷிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளேம் ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணுறவர். இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த முகன் ட்ரெயின் அப்படின்ற ஒரு ட்ரெயினை வந்து போட் பண்ணுறாங்க. அங்கே போன உடனே என்மு அப்படின்ற ஒரு டீமன் இருக்கு. அந்த டீமன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ட்ரீம்குள்ளே மாட்ட வச்சு இவங்க எல்லாரையும் கொலை பண்ணுது. நெசுகோவோட ஹெல்ப் மூலயமா தான்ஜிரோ அந்த ட்ரீம்ல இருந்து உடச்சி வெளியில் வரான். எப்படியோ இந்த 4 பேரும் அந்த ட்ரீம்லேருந்து உடச்சி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த என்முயும் தோக்கடிச்சிடுறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அப்பர் மூன் 3 அப்படின்னு சொல்லப்படுற இந்த அகாசா அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, திடீர்னு வந்துடுறான். அவனுக்கும் ரெங்கோக்குக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் ஒன்று நடக்குது. இந்த பேட்டில் ரெங்கோக்கு கொலை செய்யப்படுறாரு. ஆனால் அவரோட கரேஜ், அந்த அனிமேஷன் ஸ்டைல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அனிமே டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது லிட்ரலி அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா முகன் ட்ரெயின் ஆர்க் அப்படின்னு ஒன்று முடியுது.
அடுத்த யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட். அதாவது யோஷிவாரா அப்படின்ற ஒரு இடத்துல என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போறாங்க, நீங்க போய் அண்டர் கவர்ல வந்து இதை வந்து விசாரிங்க அப்படின்னு தாஞ்சிரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போயிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்பர் மூன்ஸோடைய சதி வேலை அங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீன் நடக்குது. இந்த என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசூவி அப்படின்ற ஒரு ஹாஷிரா. ஸோ இந்த ஹாஷிரா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஹாஷிரா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரும் சைமல்டேனியஸா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இங்க இருந்து அப்பர் மூன் 2 பேரையும் இவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ஒரு அப்பர் மூனை ஒரு ஹாஷிராஸ் வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விக்டரி ஒன்று கிடைக்குது. இதனால டீமன் ஸ்லேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்குது. அப்பர் மூன் அண்ட் லோவர் மூன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவும் நடக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சீசனும் முடியுது. சரி, இந்த 2 சீசனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வரும். இவங்க யாரு அவங்க யாரு அப்படின்னு. இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமோடோ டான்ஜிரோ யாரு, மூசான் யாரு, இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நாளைக்கு படத்தை பார்க்கும்போது இது என்ன அது என்ன அப்படின்னு டவுட் வராமல் அளவுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் தாஞ்சிரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ஏழ்மையான ஃபயர் ஒர்க்ஸ் மூலயமா வேலை செஞ்சு அதுலேருந்து பணம் கிடைச்சி வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி இருந்தால் தாஞ்சிரோ வந்திருப்பான். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் 2-3 தங்கச்சிங்களும் தம்பிங்களும் இருப்பாங்க. இவன் ஒர்க் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் காப்பாற்றுவான். ஒரு ட்ராஜடியில் மூசான் மூலயமா இவங்க எல்லாரையும் இழக்கவும் செஞ்சுருப்பான். சரி, மூசான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசான் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் மூசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை. இவன் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு உயிரை கொள்ளக்கூட நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பான். இவனை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் 20 வயசே தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால மூசானுக்கு வந்து ரொம்ப 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 ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகிடுவான். உடனே இவனை பார்த்த ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் லில்லி அப்படின்னு ஒன்று இருக்கு, இது மூலயமா இதை வச்சு உன்னை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்பைடர் லில்லி மூலயமா இவனுக்கு மருந்தும் கொடுத்துருவாரு. ஆனால் அந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூசான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை கொலை பண்ணிடுவான். ஆனால் டாக்டரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மருந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இதனால் அவனுக்கு பழைய ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து இம்மார்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயமும் கிடைக்கும். சீக்கிரமாக அடிப்பட்டால் குணப்படுத்துகிற ஒரு சக்தி, அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமன் மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனும் இருக்குது. மூசானால் இந்த ஃபயர் லில்லி மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் சன்லைட்டில் வெளியே வர முடியாது. இதனால் அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு எப்படியாவது இந்த ஃபயர் லில்லியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 வருஷமாக போராடிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் உயிர் வாழணும்னா நிறைய மனிதர்களை சாப்பிடணும், அவங்கள ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்கு தெரிய வரும். இதனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களை கொலை பண்ணுவான். கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவன் பிளட் மூலயமா நிறைய டீமன்ஸை உருவாக்குவான். ஒரு சில பேர் டீமன்ஸ் வந்து இவனோட பிளட்டை எடுத்துக்கிட்டு இறந்து போயிடும், அவரோட பவரை தாங்க முடியாமல். ஒரு சில டீமன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடும். இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் இருப்பாங்க. 6 பவர்ஃபுல் வந்து அப்பர் மூன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற 6 பேர் வந்து லோவர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டாக மூசானோட கட்டளைக்கு கீழே வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிளட்டை எடுத்தவங்களுக்கு மூசான் மூலமா ஒரு கர்சம் இருக்கும். மூசான் நினச்சா இவங்களை ஈஸியாக ஒரே செகண்டில் கொலை பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு மூன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழற இடத்துல ஒளிஞ்சி வாழ்ந்து நிறைய பேரை கொலை பண்ணவும் செய்யும். மூசான் இந்த 1000 வருஷம் உயிர் வாழறான் பார்த்தீங்களா, அப்படி உயிர் வாழும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன குழந்தையாக உருமாறுவான், ஒரு பெண்ணாக உருமாறுவான், ஒரு ஃபேமிலி மேனாக உருமாறுவான். இப்படி உருமாறி கிட்டத்தட்ட 1000 வருஷம் உயிர் வாழ்வான். சரி, இவ்வளோ பெரிய ஒரு டீமன்ஸ் இருக்கும்போது இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு ஒருத்தருக்கு வரணும்னு பார்த்தீங்களா, அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்ஸ். சரி, இந்த டீமன் ஸ்லேயர்ஸோடைய ஹிஸ்டரியை பார்க்கறதுக்கு முன்னாடி
இந்த மூசானுக்கே ஒரு மிகப்பெரிய சிம்மசப்பனாக இருந்த இன்னொருத்தரை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அவரால் தான் டீமன் ஸ்லேயர்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாக்கவே பட்டிருக்கும். பிரீத்திங் டெக்னிக்கும் உருவாக்கவே பட்டிருக்கும். இந்த மூசானுக்கு மிகப்பெரிய சிம்மசப்பனமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோரிச்சி அப்படின்ற ஒருத்தர். யோரிச்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூசான் பிறந்ததுக்கு 500 வருஷத்துக்கு அப்படியே பிறந்தவர். இந்த யோரோச்சி அப்படின்ற ஒருத்தர் யார் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா இவர் தான் டீமன் ஸ்லேயர் அப்படின்ற ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனவர். பிரீத்திங் ஸ்டைல் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் உருவாக்குனவர். இந்த ஒரோச்சியோடைய ஸ்டோரியை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா யோரோச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்பாயில்ஸ் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், யோரோச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸாக பிறந்திருப்பாங்க. இவரோட அண்ணன் இவர் பிறந்த உடனே ரொம்ப வீக்காக இருப்பார். ப்ளஸ் வந்து இவங்க அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாய் பேச வராது, காது கேட்காது. இப்படி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பிறக்கும் போது தலையில் ஒரு தழும்பும் இருக்கும். இதனால் இவங்க அப்பா என்ன பண்ணுவார், இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இவரை ஸ்டாப் பண்ணி இல்லை என் குழந்தைய ஒன்றும் பண்ணாதீங்கன்னு பண்ணிடுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யோரோச்சியோடைய இன்னேட் பவர், அதாவது பிறப்புலேருந்து ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வெளியில் தெரிய வரும். அதாவது யோரோச்சியால் சின்ன சின்ன சத்தத்தை கூட கேட்க முடியும். அதாவது ஹார்ட் பீட்டோட சத்தம் ப்ளஸ் ரத்தம் ஓடுது பார்த்தீங்களா பிளட் வெசல்ஸில், அந்த சத்தம்லாம் கேட்க முடியும். இதை வச்சு ஒரு மனுஷங்களை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி உள்ளே நடக்குது அப்படின்ற ஒரு பவர் பார்க்குற அப்படின்ற ஒரு சக்தி வந்து அவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து அவங்க அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வாட் எடுத்து சண்டை போடுவார். இவர் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்த உடனே எல்லா ஸ்வாட் டெக்னிக்கும் டக்குன்னு கற்றுப்பார். இவங்க அண்ணன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் யோரோச்சியோடைய பிறந்த பவர்னால யோரோச்சியை வந்து அவங்க அண்ணனால் தோக்கடிக்கவே முடியாது. இதனால் அவங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோரோச்சி மேலே ஒரு பெரிய ஒரு கோபமும் பொறாமையும் வந்துடும். ஆனால் யோரோச்சிக்கு வந்து எங்கள் அண்ணனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. சரி, இந்த யோரோச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டீமன்ஸை வந்து என்கவுண்டர் பண்ணுவார். என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க மாதிரி ஒருத்தரங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுவார். அப்படி ஹண்ட் பண்ணும்போது அவர் கடைசியாக வந்து மூசானை பார்ப்பார். மூசான் என்ன நினச்சிருப்பாரு, நான் ரொம்ப பவர்ஃபுல், நான் இம்மார்டல், என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அப்படி நினைக்கும் போது யோரோச்சிக்கும் மூசானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்கும். கிட்டத்தட்ட மூசான் வந்து அவனுடைய உடம்ப 1000 பீசஸாக பிரித்து எடுத்து தப்பிச்சு போயிட்டு இவனை பழி வாங்கணும்னு நினைப்பான். ஆனால் ஒவ்வொரு டைமும் யோரோச்சியை பற்றி நினைக்கும் போது மூசானோட உடம்புல ஒரு ஷிவரிங் ஒன்று நடக்கும். அதாவது கிட்டத்தட்ட சாவை வந்து கண்ணில் காமிச்ச ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு யோரோச்சியை வந்து மூசான் நினச்சிட்டு இருப்பான். இந்த யோரோச்சி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வயசாகி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இறந்து போயிடுவான். ஆனால் மூசானால் யோரோச்சியை தோக்கடிக்கவே முடியாது. சரி, இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீமன் ஸ்லேயர் அனிமே இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் இது. யோரோச்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்வாட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இதான் நிர்ச்சின் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீமன் ஸ்லேயர்ஸும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க ஒரு எக்ஸாம் ஒன்று பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்வாட் ஒன்று பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணணும். ஒவ்வொருத்தரோட எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வாட் வந்து கலர் மாறும். அப்படி இந்த யோரோச்சியோடைய ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அதே மாதிரி டான்ஜிரோவோட ஸ்வாடும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யோரோச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்கும், தலையில் தழும்பு இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தழும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோவுக்கும் இருக்கும். யோரோச்சி வந்து ஒரு இயர்ரிங்ஸ் ஒன்று போட்டிருப்பார். அதே இயர்ரிங்ஸ் தான் டான்ஜிரோவும் போட்டிருப்பான். இதெல்லாம் பார்த்த உடனே தான் மூசானுக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து டான்ஜிரோவும் நெசுகோவையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூணையும் இவங்களை ஹண்ட் பண்ணுறதுக்கு அனுப்புவார். இப்படி அனுப்பும் போது தான் இது ஒன்றா வந்து எல்லாரும் கொலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்கவுண்டரில் டான்ஜிரோ வின் பண்ணிட்டும் வருவான். அடுத்த சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் அப்படின்னு ஒன்று. டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸோடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாட்ஸ். இந்த ஸ்வாட்ஸ்மித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. அவங்களோட வில்லேஜ் எங்கே இருக்குது, அவங்க செய்கிற டெக்னிக் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இவங்க காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சு வாழ்வாங்க. அப்படி இந்த ஹாஷிராஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஸ்வாட்ஸ்மித்தோடு இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணிவிடுவாங்க. லொக்கேட் பண்ணிட்டு இவங்களை அடிச்சுட்டா டீமன் ஸ்லேயர்ஸ் கார்ப்ஸுக்கு வெப்பன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ வந்து ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜுக்கு போவாங்க. ஒரு 2 ஹாஷிராஸ்குள்ளே கூட போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நெசுகோ வந்து தாஞ்சிரோ ஹெல்ப் பண்ணும்போது நெசுகோ மேலே சன்லைட் பட்டுடும். நம்ம ஒன்று இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டீமன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து வெளியிலே வராது. ஏன்னா மூசானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஒன்று இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சூரிய ஒளி பட்டுச்சுன்னா மூசான் வந்து பொசுங்கி போயிடுவான். அதே மாதிரி தான் எல்லா டீமன்ஸும் பொசுங்கி போயிடும். அந்த மாதிரி தான் நெசுகோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நெசுகோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் இருந்து எப்படி வந்து பொசுங்காமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு எபிலிட்டியை கற்றுக்கும். இது வந்து மூசான் தெரிஞ்சதுக்கப்புறம் மூசான் என்ன பண்ணுவான்னா, இந்த ஸ்பைடர் லீலாம் வேணாம், நான் வந்து நெசுகோவை பிடிச்சி அந்த அவளோட பிளட் மூலயமா சன்லைட்டில் இருந்து வெளியில் போகிற பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெசுகோவையும் தாஞ்சிரோவையும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க. சரி, அந்த நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஷிராஸ் வந்து எல்லா டீமன் ஸ்லேயர் காப்ஸையும் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுதான் அடுத்த சீசனில் ட்ரைனிங் ஆர்க் அப்படின்னு வரும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூசானோடைய காசல், அதுதான் இன்ஃபினிட்டி காசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையும் மூசான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி காசுக்குள்ளே வர வச்சுருவான். அப்படி அந்த இன்ஃபினிட்டி காசலுக்குள்ளே போயிட்டு எப்படி சண்டை போட்டு வின் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிற கதை. இந்த அனிமே வந்து ஏன் ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட மேக்கிங். இந்த அனிமேவை நான் ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 19 தெரியல. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உட்காந்து 9 அனிமே அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் டாப் 1 இருந்துச்சு. என்னடா இது ட்ரெண்டிங்கில் டாப் 1 இருக்குது பார்க்கும்போது ஒரு 2 எபிசோடு வந்துருந்துச்சு, பார்த்தேன். இதோட ஃபஸ்ட் எபிசோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங் இது வரைக்கும் நான் பார்த்த அனிமேலேயே இந்த மாதிரி ஒரு மேக்கிங் நான் பார்த்ததே கிடையாது. அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த அனிமையோட மேக்கிங். ப்ளஸ் இந்த அனிமையோடைய மிகப்பெரிய ஹை மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபைட் சீன்ஸ். நீங்கள் அனிமேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஒன் பீஸ் நருட்டோன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஆன்டகனிஸ்ட் கூட தனித்தனியாக சண்டை போட்டிருக்கும். இப்போ ஒன் பீஸில் வந்து ரொரோனோ ஜோரோவும் கிங்கோ சண்டை போடுறாங்கன்னா அது ரெண்டும் தனியாக இருக்கும், மேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த அனிமேயோடைய ஃபைட் சீன்ஸ் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே ஃப்ரேமில் எல்லா ப்ரொட்டகானிஸ்ட்டும் ஆன்டகனிஸ்ட் சண்டை போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட சின்ன ரீகேப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதில் நிறைய விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், நிறைய ஸ்பாய்லர்ஸும் நான் சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் அனிமேல வராத கூட நான் சொல்லியிருப்பேன் மங்கா படித்ததுனால. ஸோ இதை நீங்கள் யார் பார்க்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்க்க தேவையில்லை. ப்ளஸ் இந்த வந்து அனிமையை வந்து என் ஃபேமிலியோட நான் பார்க்க போகிறேன். டீமன் ஸ்லேயரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் இதை வந்து இது எனக்கு புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு இந்த அனிமே மூவியை பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வீடியோ வரேன். ஸோ அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.